இந்த ஆலயம். இந்த ஆலயத்தை நீங்க பார்க்குறீங்க. இந்த ஆலயம் இந்த இடத்திலே வருவதற்கு முன்பு கடந்து வந்த பாதைகள் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலங்க அந்த நம்ம முன்னாடி ஆராதிச்ச அந்த ஆராதனையில கூட பங்கு பெறாம இந்த ஆலயத்துக்கு புதுசா வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவ்வளவு நல்ல ஆலயம், எவ்வளவு நல்லா வசதியா இருக்குது எல்லாம்னு சொல்லி. ஆனா இதை அடைவதற்கு நாம் செலுத்தி இருக்கிற கிரயம் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதை சொல்வதற்கு ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆனாலும் இந்த ஆலயம் வருவதற்கு முன்பாக நாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஆலயத்தில் ஆராதித்தோம். அதற்கு முன்பு சூலூர் சிஎஸ்ஐக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஓலை குடிசையில் ஆராதித்தோம். அதற்கு முன்பு காங்கேயம்பாளையத்தில் இருக்கிறதான அந்த ஒரு சிறிய ஆலயத்திலே நாம் ஆராதித்தோம். அதுதான் முதல்ல காங்கேயம்பாளையத்திலே நாம் முதலாக ஆராதித்த இடம். அந்த இடம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே தான் முதன்முறையாக காங்கேயம்பாளையத்திலே 1980ஆம் வருடம் சுவிசேஷ எழுப்புதல் என்ற பெயரிலே அங்கே கூட்டங்களை நடத்தி அந்த ஆலயத்தை அந்த இடத்துல கட்டி நாம் ஆராதித்து வந்தோம். அல்லேலூயா. சுமார் 15 வருடங்கள் அந்த இடத்திலே ஆராதித்த. 80ஆம் வருடம் முதல் 95ஆம் வருடம் வரையிலும் அந்த இடத்திலே ஆராதித்தோம். அதற்கு பிறகு இதுதான் சூலூர்லே ஆலயம். பார்க்குறீங்களா? இது ஒரு ஆலயம் மாதிரி இருக்கிறா, கொஞ்சம் பாருங்களேன். இதுதான் சூலூர்லே. எப்படிப்பட்ட இடத்தை விட்டு சூலூர்லே ஆண்டவர் வர சொன்னார். அந்த காங்கேயம்பாளையத்தை விட்டு சூலூருக்கு வரும்படியாக ஆண்டவர் சொன்னார். அந்த சூலூர்லே வந்து ஆராதித்ததுதான் இந்த ஓலை குடிசையில. அதுல அநேக நாட்கள் மேலே அதை இன்னொரு போட்டோ இருக்குது. அந்த பாருங்க, அங்க அதுல மேல தெரியுது, பார்த்தீங்களா? மேல தெரியுது, ஓலையே கூட இல்லை. அந்த மேல ஓலை கூட இல்லை. மழை வந்தால் அப்படியே உள்ள தண்ணியெல்லாம் வந்துடும். விடிய காலத்துல வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றி அது சாக்கெல்லாம் போட்டு அதுக்கு மேல பாய போட்டு உட்கார்ந்து ஆராதித்த நாட்கள். சில நாட்கள்ல மழை வந்துவிடும். அந்த நேரத்தில் மழை வெள்ளத்திலே நின்று கொண்டு ஆராதித்திருக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் சூலூர்ல நாம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்பாக பக்கத்திலே நாம் ஆராதித்தோம். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை கர்த்தர் கொடுத்தார். அதற்கு பின்பு கர்த்தர் இந்த ஆலயத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஓலை குடிசையில மேல ஓலையே இல்லாம அங்கே உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறத பார்த்தபோது, ஆமா, கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் அது கடினமா இருந்தாலும், ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே பொள்ளாச்சி பகுதியிலே வடக்கிப்பாளையம் என்கிற இடத்துல நம்முடைய கிளை சபையின் போதகராக இருக்கிறதான பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. அவருடைய துணைவியார் அவர்கள் 1982ஆம் வருடம் 1982ஆம் வருடம். நீங்களாம் மூணாருக்கு போனவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். மூணாருக்கு போயிருக்கிறவங்க கை வைத்துங்க. இவ்வளவு பேர் போயிருக்கீங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல? எப்படிப்பட்ட கட்டடங்கள், என்ன வாகனங்கள். ஆனா 1982ஆம் வருடத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். பஸ் ஸ்டாண்டில் இருந்து இன்னைக்கு நம்ம சர்ச் இருக்கிற இடம் வரையிலும் ஒரு வீடு கூட இல்லை. எங்க இருந்து? அந்த மூணார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம லட்சம் காலனியில இருக்கிற அந்த சர்ச் வரையிலும் ஒரு வீடு கூட இல்லை. ஒரு மண் ரோடு தான் உண்டு. அந்த சர்ச்சு கட்டப்பட்டிருக்கிற அந்த நாட்கள்ல லட்சம் வீடு கேரளா அரசாங்கம் அது கட்டி கொடுத்த லட்சம் வீடு என்ற பദ്ധதி ஒன்று உண்டு. அதிலே கட்டி கொடுத்த வீட்டில தான் நம்ம ஒரு வீடை வாங்கினோம். இங்கே பொள்ளாச்சியிலிருந்து உடுமலைப்பேட்டையிலிருந்து பஸ் புறப்படும். எத்தனை மணிக்கு புறப்படும்? நைட்டு 12:30 மணிக்கு புறப்படும். ஒரே ஒரு பஸ் தான். நைட்டு 12:30 மணிக்கு அந்த பஸ் புறப்பட்டு அந்த பஸ்ல கால் வைக்கிற இடம் இருக்காது. மேல ஃபுல்லா லோடு ஏத்திருப்பாங்க. அந்த ஒரு பஸ் தான் உண்டு. அந்த ஒரே பஸ். அந்த பஸ் விட்டா வேற பஸ் கிடையாது. இன்னைக்கு பாக்குற எத்தனை பஸ் வருது, எத்தனை ஜீப், எத்தனை காரு. அங்க போனா பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு வாகனங்கள், அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த ஒரு பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு 12:30 மணிக்கு பஸ் புறப்படுற பஸ்ஸுக்கு 8 மணிக்கு போனாதான் உட்கார இடம் கிடைக்கும். அப்ப இங்க இருந்து நான் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? குறைந்தபட்சம் 6 மணிக்காவது கிளம்பணும். 6 மணிக்கு கிளம்பி அங்க போய் சீட்டு பிடிச்சு உட்கார்ந்து 2 பேரும் சீட்டுல 3 பேர் கண்டிப்பா உட்காரணும். இடமே நிக்கிற இடமே இருக்காது. அதுல தான் அங்க போய் சேரணும். அங்கவே விடிய காலம் 5 மணிக்கு போய் சேரும். இன்னைக்கு மாதிரி ஆட்டோ எல்லாம் கிடையாது. அன்னைக்கு
அன்னைக்கு ஆட்டோவெல்லாம் கிடையாது. 5 மணி அந்த மழையிலே அந்த குளிரிலே 5 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த நம்ம சர்ச் வரை நடந்து போகணும். தனிமையா யோசித்து பாருங்களேன். அந்த நாட்களை என்ன கூறுகிறேன். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்ல போறதுக்கு ஆட்டோவே இல்லை, யாரும் வந்து அழைத்து போறதுக்கு இல்லை. அந்த விடியற்காலம் 5 மணி, சில நேரம் 4:45 போயிடும். அந்த இருட்டிலே மழையிலே அங்கே போய் சேருவோம். அல்லேலூயா. இந்த பஸ் சாயங்காலம் 3:30 மணிக்கு திரும்ப கிளம்பும். ஆராதனை முடிச்சுட்டு அந்த பஸ்ஸை பிடிக்கணும். கூட்டம் எவ்வளவு இருக்குன்னா சொல்ல முடியாது. அதுக்காக அந்த போர்ட்டருக்கு அந்த நாட்களில் ₹1 கொடுக்கணும் ஒரு சீட்டு பிடிக்கிறதுக்கு. ₹1 கொடுத்தா அந்த போர்ட்டர் சீட்டு பிடிச்சி வச்சிருப்பார். அவர் துண்டை போட்டு பிடிச்சி வச்சிருப்பாரு. அவர்கிட்ட முதல்ல காசு கொடுத்து சொல்லிடுவோம், துண்டை போட்டு வச்சிருப்பாரு, அதுல ஏறி வருவோம். அல்லேலூயா. துணைவியார் அவர்கள் கடலார் என்கிற எஸ்டேட்டிலே அவருடைய தாயார் பொல்லாத ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்களாக பயங்கரமான போராட்டமாக இருந்தது. அங்கே போய் இரவு பகலாக ஜெபித்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த குடும்பத்திலே எஸ்தர் என்ற ஒரு பிள்ளை கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தன்னை முழுதுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து அங்கிருந்து பீகாருக்கு ஜெம்ஸ் ஊழியத்திற்கு அங்கிருந்து அனுப்பப்பட்டாள். அல்லேலூயா. ஜெம்ஸ் ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே நம்முடைய பாஸ்டர் பால்ராஜ் அவர்களும் அங்கே ஜெம்ஸ்ல இருந்தார்கள். அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். அல்லேலூயா. சில காலங்கள் கழிந்த பின்பு அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வருகிறது அந்த பொள்ளாச்சியிலே வடக்கிப்பாளையத்திலே தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அது ஞாபகமா இருக்கிறது, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு நாள் பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் எடுத்துட்டு போக மறந்துட்டேன். பக்கத்தில் கடையெல்லாம் கிடையாது, பேஸ்ட் வாங்குறதுக்கோ ப்ரஷ் வாங்குறதுக்கு கடையெல்லாம் கிடையாது. காலையில் எழும்பினா பல்லு விளக்கணும், எப்படி விளக்குறது தெரியல. அப்போ எனக்கு தெரியும் இங்கே எல்லாம் பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் இருக்காது. ஆகவே பல்பொடி இருக்குதா, பற்பொடின்னு எல்லாம் இருந்து இல்லை முன்னாடி, இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். பற்பொடி இருக்குதான்னு கேட்டேன். தேடி தேடி பார்த்தாங்க, பற்பொடி இல்லை அப்படின்னாங்க. அப்போ நீங்கள்லாம் எப்படி பல்லு விளக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள்லாம் எப்படி பல்லு விளக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அது நாங்கள் இந்த அடுப்பு கறி இருக்குல்ல, அந்த அடுப்பு கறியையும் உப்பையும் சேர்த்து என்ன செய்வோம், நுணுக்கி என்ன செய்வோம். அப்படிதானே சார், அங்கே எல்லாம் செய்வாங்களே ஸ்டேரில். ஆமாம், அடுப்பு கறியும் உப்பையும் என்ன செய்யுது. ஆனால் சொல்ல போனால் அவங்க தான் சரியாக அதை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கோல்கேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், சார்கோல் அப்படின்னு சேர்த்துருக்காங்க. சார்கோல்னா என்னது, அடுப்பு கறி தான். இன்னொன்னு சால்ட் அப்படின்னு சேர்த்துருக்காங்க. பார்த்துருக்கீங்களா கோல்கேட்டில்? ஆமாம், இதெல்லாம் இந்த டெக்னிக் எல்லாம் இங்கிருந்தா கற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன கொடுத்தாங்க, அந்த நுணுக்கி, அது என்ன சொல்லுவாங்க, அடுப்பு கறியும் அந்த உப்பை நுணுக்கி கொடுத்தாங்க. விளக்கிட்டு இருந்தேன் அங்கே. அன்றைக்கு தங்குற வீடுகள் என்று சொன்னால் ஒரு ரூம் ஒரு கிச்சன் தான். இதுக்குள்ளே தான் எல்லாரும் படுக்கணும். கட்டிலுங்கிறதெல்லாம் இப்போ தான் வந்திருக்குது. அந்த காலத்தில் கட்டிலெல்லாம் இல்லை. ஒரு போர்வையை போத்தி படுக்கணும். அந்த குளிர் நடுங்கும். அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் அங்கே கர்த்தருக்காய் ஊழியம் செய்து, அங்கே ஊழியர்களை ஏற்படுத்தி, அங்கே சபைகளை ஏற்படுத்தி ஆண்டவருக்காக ஊழியம் செய்தோம். அல்லேலூயா. ஆகவே இன்று அடைந்திருப்பதற்கு அன்று பட்ட பாடுகள் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிச்சயமாக யார் கடினமாய் உழைக்கிறார்களோ, கடினமாய் தங்களுடைய வாழ்க்கையில கடினமான காரியங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய எதிர்காலம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. சிறு வயதிலே அல்ல வாலிப வயதிலே நம்மால் எந்த காரியங்களை எல்லாம் முழு பலத்தோடு செய்ய வேண்டும், முழு மனதோடு செய்ய வேண்டும். அன்றைக்கெல்லாம் அப்படிதான். வாலிபனா இருந்த நாட்களிலே முழு பலத்தோடும் அங்கே அதான் சொன்னேன், முதல் நாள் 6 மணிக்கு போய் அந்த பஸ்ஸில் ஏறி, தூக்கமெல்லாம் இருக்காது. அங்கே போய் ஆராதனை முடிச்சுட்டு அன்றைக்கு 3 மணிக்கு அந்த பஸ்ஸு ஏறி விடுமலை போயிட்டு வந்து இங்கே வர்றதுக்கு விடிய காலம் ஆயிரும். 7 மணிக்கு டியூட்டிக்கும் போகணும். யோசித்து பாருங்க. அப்படி ஏராளமான நாட்கள் தூக்கம் இல்லை, சரியான உணவு இல்லை. அல்லேலூயா. அன்னைக்கு மறையூருங்கிற இடத்த பார்க்குறோம்ல, மறையூருக்கு விடிய காலம் ஒரு 2 மணிக்கு போய் சேரும். அங்கே ஒரு டீ கடையில் என்ன கிடைக்கும், கட்டன் டீ கிடைக்கும், அவ்வளோதான், வேற எதுவும் கிடைக்காது. அந்த கடையை திறந்து வச்சிருக்கோம், லைட்டை வச்சுட்டு திறந்து வச்சிருப்பாங்க, ஒரு கட்டன் டீ கொடுப்பாங்க. அங்கே எதுவும் சாப்பிட்றதுக்கெல்லாம் கிடைக்காது. மூணாறில் கடைகள்லாம் இல்லை. இன்றைக்கு நீங்க பார்க்கிற மூணாரே இல்லை. இன்றைக்கு எவ்வளவு ஒரு எத்தனையோ சதவீதமாக அது வளர்ந்துருக்கிறது. ஆனா அன்றைக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஜீப்ல குறைந்தபட்சம் 25 பேர் ஏறுவாங்க. 25 பேர் ஏறாம ஜீப் எடுக்க மாட்டாங்க. ஒரு டவுன்ல இருந்து ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கும் ஜீப்பு போகும். அதை அந்த பஸ்ஸை வச்சு அந்த கரெக்டா டைமுக்கு நிற்பாங்க, ஏத்துவாங்க. பார்க்கணும், மூட்டை ஏத்துனா கூட அப்படி ஏற்ற முடியாது. 25 பேர் ஏறாம ஜீப் எடுக்கவே மாட்டான். உள்ள ஒரு 15 பேர்,
பின்னாடி ஒரு 4-5 பேர், முன்னாடி இந்த பனட்டில் உட்கார்ந்துருப்பாங்களே சார், அங்க இருக்கிறாங்க ஜாயின் சிஸ்டருக்கு தெரியும். அங்கே அப்படிதான் உட்கார்ந்து போறது. ஆனா இப்போ ஏராளமான ஜீப்பு, ஏராளமான ஆட்டோ எல்லாம் வந்துருச்சு. அப்படியெல்லாம் பயணம் செய்துதான் அங்கே ஊழியங்களை நாம ஏற்படுத்தினோம். அல்லேலூயா. அங்கே ஏராளமான ஊழியர்களுக்கு பயிற்றுவித்தோம். அதையெல்லாம் நான் பின்னால உங்களுக்கு ஒரு நாள் ஸ்லைடு போட இருக்கிறேன். அங்கிருந்து ரட்சிக்கப்பட்ட உடனே அவ்வளவுதான், ரட்சிப்பை தான் பெற்றிருப்பாங்க. ஒரு சில வாரங்கள் அங்கே ஆராதனையில் இருந்திருப்பாங்க. அவங்களை கூட்டிட்டு வந்து இந்த காங்கேயம்பாளையத்தில் அங்கே அவர்களுக்கு ஒரு 1 வீக் ட்ரைனிங், 1 வீக், சில நேரங்களில் 3 நாட்கள் தான் ட்ரைனிங் கொடுத்து அங்க போய் ஊழியக்காரர்களாக ஒவ்வொரு எஸ்டேட்டிலும் ஊழியக்காரர்களை நிறுவினோம். அல்லேலூயா. அவர்களிலே அநேகர் மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மூணாறுல எங்கு பார்த்தாலும் ஊழியர்கள், எல்லா எஸ்டேட்டிலும் ஊழியர்கள். ஆமா, அந்த நாட்களில் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நாம அங்க போன பிறகுதான் ஒரு பெந்தைக்கோஸ்தை எழுப்புதலே மூணாறுல வந்தது. அல்லேலூயா. பெந்தைக்கோஸ்தை சபையில் சிபிஎம் என்கிற ஒரு சபை மட்டும் ஒரு சின்னதாக அங்கே இருந்தது. அதுக்கு பிறகு ஐபிசி வந்தது. இப்படி படிப்படியாக ஏராளமான சபைகள் வந்தது. இன்றைக்கு அங்கே ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து ஏராளமான ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது, ஒரு விதத்தில் பார்க்கும்போது அன்றைக்கு சில கடினமான காரியங்கள் எல்லாம் சகித்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மிகுதியாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவ்விதமான ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நாம் தொடர்ந்து இப்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னும் தமிழ்நாட்டில் கூட இப்படி கிறிஸ்துவை அறியாத ஏராளமான கிராமங்கள் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம சூலூர்ல இத்தனை சர்ச் இருக்குது. சூலூரை சுற்றி எத்தனையோ கிராமங்கள்ல சபை இல்லை. இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் யாருன்னு கேட்கிற கிராமங்கள் ஏராளம் இருக்கிறது. அதையெல்லாம் சந்திக்க வேண்டும். எப்படி அந்த மூணாறுல போய் அப்ப செஞ்சோமோ அதை இப்ப சூலூர்ல செய்ய வேண்டும். சூலூர் சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல செய்ய வேண்டும். அன்னைக்கெல்லாம் எப்படி நீங்க பாஸ்டர் ஜெபஸ்டின் அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, நேசமாட்ட கேட்டு பாருங்க, சுகுமார் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இந்த கிராமங்களை சுற்றி எல்லாம் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சோம். ஆனா இப்ப ஊழியம் செய்ய யாருமே இல்லை, முன் வர மாட்டேங்கிறாங்க. வேலை வேலை, தங்களுக்காய் சம்பாதிக்கணும், தன் குடும்பத்துக்காய் சம்பாதிக்கணும், மனைவி பிள்ளைகளுக்காய் சம்பாதிக்கணும். ஆனா அந்த நாட்கள் அவங்க யாருமே அதையெல்லாம் விட்டுத்தான் இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அதன் மூலமாக நமக்கும் அநேக இடங்களிலே சுற்றிலும் கிராமங்களிலே சபைகள் உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த சூலூர்லையும் முதல்ல பெந்தெகோஸ்தே சபையிலே இல்லை. ஆனால் இங்கேயும் கர்த்தர் அன்றைக்கு நம்ம அண்ணா கலையரங்கத்தில் அநேக கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். சாது செல்லப்பா வைத்து, ஜான் சாலமன், இன்னும் மஜீத் என்கிற ஒரு முஸ்லீம், பத்மா முதலியார், இவங்களையெல்லாம் வந்து அண்ணா கலையரங்கத்தில் மீட்டிங் நடத்திருக்கோம். இன்னைக்கு நடத்த முடியுமா? இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப போய் கேட்டா கொடுக்கறது இல்ல. அந்த காலத்துல மீட்டிங் நடத்திருக்கிறோம். அந்த சிஎஸ்ஐ காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ஸ்டேஜ் போட்டு அங்க மீட்டிங் நடத்தி இருக்கிறோம். தெரு தெருவாக ஆண்டவரை அறிவித்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அடைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய வேலையை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.